Hi guys, and today we want to see the ascent of sap. The ascent of sap means the upward movement of water and minerals from the root to different part of the plant spots is called ascent of sap. The root air absorb the water and mineral. Root air வந்து வாட்டரையும் மினரல்ஸையும் அப்சார்ப் பண்ணுது. அப்சார்ப் பண்ண அந்த வாட்டர் என்ன ஆகுது, மேல் நோக்கி உந்தி தள்ளப்படுது. இதுதான் ascent of sapனு சொல்கிறோம். And a number of factors play a role in ascent of sap and it take place in the following steps. ஸோ ascent of sapல பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து இன்வால்வ் ஆகுது. அது என்னென்ன ஃபேக்டர்ஸ்ன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் இஸ் ரூட் ப்ரெஷர், அண்ட் செகண்ட் ஃபேக்டர் இஸ் capillary ஆக்ஷன், and third factor is adhesion and cohesion of water molecules, and fourth factor is transpiration full. First, root pressure. ஸோ ரூட் என்ன பண்ணுது, வாட்டரையும் மினரல்ஸையும் அப்சார்ப் பண்ணுது. அப்சார்ப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த ரூட்டில் சம் ப்ரெஷர் வில் பி ப்ரெஷர் க்ரியேட் ஆகும். அந்த ப்ரெஷர் தான் ரூட் ப்ரெஷர்னு சொல்கிறோம். ஸோ இந்த ரூட் ப்ரெஷர் எதுக்கு யூஸ் ஆகும்னா, கொஞ்சம் வாட்டர் மாலிகுல்ஸை ஜைலம் வெசல்ஸில் கொஞ்சம் மேல் நோக்கி உந்தி தள்ளும். அதுதான் வாட்டர் ஃப்ரம் த சாயில் என்டர் த ரூட் ஏர்ஸ் டியூ டு த ஆஸ்மோசிஸ், அண்ட் த ரூட் ப்ரெஷர் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மூமெண்ட் ஆஃப் வாட்டர் அப் டு த பேஸ் ஆஃப் த ஸ்டெம். அதனுடைய ஸ்டெம்மோட பேஸ் பகுதியில் கொஞ்சம் சிறிதளவு தண்ணியையும் மினரல்ஸையும் உயர்த்தி தள்ளும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் capillary action. Water or any liquid rises in capillary tube because of the physical force. This phenomenon is called as capillary action. In the same way, in stem, water rise up to certain height because of the capillary action. இப்போ சின்ன பசங்க பார்த்திங்கன்னா ஒரு நீளமான டியூப் வச்சு உறிஞ்சி விட்டாங்கன்னா தண்ணி பாட்டுன்னு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது எதனால் நடக்குதுன்னா ஃபிசிக்கல் ஃபோர்ஸால் நடக்குது. அதே போல் தான் இந்த கெப்பிலரி அந்த டியூப்ஸ் வழியாக வாட்டர் வந்து உறிஞ்சி தள்ளின பிறகு தானாக அது மூவ் ஆக ஆரம்பிக்கும். அதுதான் கெப்பிலரி ஆக்ஷன். அண்ட் நெக்ஸ்ட், adhesion and cohesion of water molecules. Water molecules from a continuous column in xylem because of adhesion and cohesion among the molecules. First, cohesion enna, the force of attraction between the molecules of water is called cohesion. The force of attraction between the water molecules. இப்போ ரெண்டு வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்குது, H2O. ஸோ இது ரெண்டுக்கிடையே இருக்கிற ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் தான் நம்ம கோஹெஷன் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட், adhesion means the force of attraction between the molecules of different substance is called cohesion. ஸோ the force of attraction between the molecules of different substance. ஸோ இங்கே H2Oன்னு இருக்குது, இங்கே வேறு ஒரு மாலிகுல்ஸ் இருக்குது, இப்போ நைட்ரஜன் இருக்குது. இப்போ இது ரெண்டுத்துக்கும் இடையே இருக்கிற அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் தான் adhesion அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் த வாட்டர் மாலிகுல்ஸ் ஸ்ட்ரிக் இன்டு a xylem because of force of adhesion. ஸோ வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜைலத்துக்குள்ளே ஒட்டிக்கிட்டு அப்படியே மேலே போகுது. அப்போ எதனால் எந்த ஃபோர்ஸில் அது ஒட்டிக்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிஷன் அப்படின்ற ஃபோர்ஸால் தான் அது ஒட்டிக்கிட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டாபிக் இஸ் transpiration pull. The transpiration through the stomata வழியாக transpiration ஆகுது. ஸோ transpirationனா we are already know, plant excrete the excess amount of water in the form of water vapor through stomata is called transpiration. ஸோ transpiration ஆகிறதுனால ஸோ இட் கிரியேட் வேக்கம் இன் த லீவ்ஸ். அந்த லீஃபில் இருக்கிற மீசோஃபில் செல்ஸில் வேக்கம் உருவாகும். அண்ட் இட் கிரியேட் த சக்ஷன், அதுதான் அந்த உறிஞ்சக்கூடிய தன்மையை உருவாக்கும். அண்ட் திஸ் சக்ஷன் இஸ் கால்டு transpiration pull. ஸோ அந்த சக்ஷன் இருக்கிறதுனால தான் அப்போ கீழே இருக்கிற தண்ணியை வாட்டர் அப்படியே உறிஞ்சி மேலே எடுக்குது. And the transpiration pull suck the water column from the xylem tube வந்து வாட்டர் அப்படியே ஃபுல்லாக சக் பண்ணி எடுக்குது. And thus the water is able to rise a great height
ஈவன் த டாலஸ்ட் பிளான்ட். அப்போ மிக உயரமான பிளான்ட்டில் இருந்தால் கூட இந்த டிரான்ஸ்பிரேஷன் புல் இந்த ஃபோர்ஸை வச்சு வாட்டரை நல்லா உந்தி தள்ளும். தேங்க்யூ.